தமிழ் கடவுளான முருகப்பெருமானை வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக இந்த வைகாசி விசாக நாளானது சொல்லப்படுது. வைகாசி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான விரத நாளாகவும் வழிபாட்டு நாளாகவும் இந்த நாளானது சொல்லப்பட்டிருக்குது. வைகாசி விசாகம் வரக்கூடிய மாதம் என்பதனால இந்த மாதம் முழுவதுமே முருகப்பெருமானை வழிபடுவதற்குரிய மாதமாக பக்தர்களால் சொல்லப்படுதுங்க. வைகாசி விசாக நாளில் நம்ம முருகப்பெருமானை மனதார வேண்டி விரதம் இருந்து வழிபாடு செஞ்சோம்னா நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் மனக்குழப்பங்கள் அனைத்துமே விலகி நம்முடைய மனதிற்கு ஒரு அமைதியானது கிடைக்குங்க. வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அப்படின்னும் சொல்லப்படுது. அதே போல் திருமண தடை இருந்தால் திருமண தடையானது விலகிவிடும். குழந்தை பாக்கியம் கிடைப்பதில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது. அப்படிப்பட்ட வைகாசி விசாக நாளில் முருகப்பெருமானுடைய பரிபூரணமான அருளை பெறுவதற்கு நம்மளால் விரதம் இருக்க முடிஞ்சாலும் விரதம் இருக்க முடியாமல் போனாலும் எளிமையாக நம்ம எந்த நேரத்தில் நம்ம என்ன செய்தால் முருகப்பெருமானுடைய அருளை பெற முடியும், அவருடைய அருளால் நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரவுமாக இருக்குது. உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தமாகவே இருந்து கொண்டு இருக்குதா? நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இடையூறுகள் வந்து கொண்டே இருக்குதா? இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன். இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் சரவண பவாய நமக என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. வைகாசி விசாக நாளுங்கிறது முருகப்பெருமானை வழிபடுவதற்கு ரொம்பவே ஏற்ற நாளாகுங்க. வைகாசி விசாக நாளில் நம்ம முருகப்பெருமானை நம்ம வழிபாடு செய்வதனால செவ்வாய் தோஷத்தினால் ஏற்படக்கூடிய திருமண தடைகள் அனைத்துமே விலகி திருமணமானது கைகூடி வரும். நல்ல வாழ்க்கை துணையானது அமையும் அப்படின்னும் சொல்லப்படுது. தீராத கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட முடியுங்க. செல்வ வளமானது அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அருளானது கிடைக்குங்க. எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் அனைத்துமே விலகிவிடும். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றியானது கிடைக்கும். குழந்தை இல்லா தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியமானது முருகப்பெருமானுடைய அருளால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தமானது விலகிவிடும். அதே போல் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்குங்க. நம்பிக்கை மற்றும் பக்தியோடு வைகாசி விசாக நாளில் நம்ம முருகப்பெருமான வழிபாடு செஞ்சோம்னா நம்முடைய வாழ்க்கையில் எந்தவித குறையும் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நாளில் முருகப்பெருமான நம்ம வழிபடும் போது அவருக்குரிய மந்திரங்களை நம்ம உச்சரிப்பதனால பல மடங்கு அதிகமான பலனானது நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலுமே நம்முடைய மனதிலையும் இருக்கக்கூடிய எதிர்மறையான ஆற்றல்களானது விலகிவிடும். நேர்மறையான ஆற்றல்களானது அதிகரிக்குங்க. அதனால் இந்த நாளில் முருகப்பெருமானுக்குரிய சில குறிப்பிட்ட மந்திரங்களை நம்ம கண்டிப்பாக சொன்னோம்னா முருகப்பெருமானுடைய அருளால் நம்முடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க அது நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது. வைகாசி விசாக நாளில் நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓம் சரவண பவாய நம. இந்த மந்திரத்தை நம்ம 108 முறை உச்சரிப்பதனால நம்முடைய மனதிற்கு அமைதியும் தெளிவும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் ஓம் சுப்பிரமணியாய நமக. இந்த மந்திரத்தை நம்ம 21 முறை சொல்லி முருகப்பெருமானை வழிபட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே விலகிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் சண்முக கவசம், சுப்பிரமணிய புஜங்கள் போன்ற முருகப்பெருமானுக்குரிய துதிகளை நம்ம பாடுவதனால எதிரிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தொல்லைகள் அனைத்துமே விலகுங்க. முருகப்பெருமானுடைய அருளான நமக்கு பாதுகாப்பானது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், திருப்புகழ், வேல்மாறல், கந்தர் அலங்காரம் போன்ற பாடல்களை நம்ம அன்றைய நாளில் பாராயணம் செய்வதே சிறப்பாகும். அதே போல் வைகாசி விசாக நாளில் காலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம எந்திரிச்சு குளித்து விட்டு வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய படத்துக்கு முன்னாடி விளக்கேற்றி வைத்து நம்ம வழிபட வேணும். அதே போல் முருகப்பெருமானுடைய மந்திரங்களை நம்ம நாள் முழுவதும் நம்முடைய மனதுக்குள்ளே உச்சரிப்பதனால முருகப்பெருமானுடைய அருளானது பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது.
வைகாசி விசாக நாளில் மஞ்சள் இல்லைன்னா சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடையை நம்ம அணிந்து கொள்வது சிறப்பானதாகும். இந்த நிறத்தில் நம்ம ஆடையை அணிந்து கொண்டு முருகப்பெருமான வழிபடுவது ரொம்பவே சிறப்புக்குரியதாகவும் சொல்லப்படுதுங்க. அன்றைய நாளில் பகல் 12:25 மணி முதல் 2:35 மணி வரையிலான இந்த 2 மணி நேரத்துக்குள்ள முருகப்பெருமானுக்குரிய வழிபாடுகள், அர்ச்சனைகள், பூஜைகள், அபிஷேகங்கள் போன்றவற்றை நம்ம செய்ய வேணும். இந்த நாளில் 2 குரு ஹோரையான சனி ஹோரை என்று பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஒரு வேளை அலுவலகத்திற்கு செல்லக்கூடியவங்களா இருந்தீங்க அப்படின்னா வழிபாடு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வைகாசி விசாக நாளில் மாலை 6 மணிக்கு மேலே முருகப்பெருமான மனதார வழிபடலாங்க. இந்த நேரத்தில் முருகப்பெருமான வழிபடுவது ரொம்பவே சிறப்புக்குரியதாகவும் சொல்லப்படுது. வைகாசி விசாக நாளில் நம்ம முருகப்பெருமான வழிபடும் போது கந்த புராணத்தில் வரக்கூடிய இந்த பாடலை நம்ம பாடுவது மிக உயர்ந்த பலனை பெற்றுக் கொடுக்குங்க. வான்முகில் வாழாது பெய்க, மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெங்கும். இந்த பாடலை நம்ம வைகாசி விசாக நாளில் பாராயணம் செஞ்சோம்னா நம்முடைய வாழ்க்கையில் மிக உயர்ந்த பலனை பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பாடலை நம்ம மீண்டும் மீண்டும் படிப்பதனால முருகப்பெருமான் மகிழ்ச்சி அடைவார். ஆமாங்க. அதனால் நம்முடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, முருகப்பெருமான் விரைவில் நிறைவேற்றி வைப்பார் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. கந்த புராணத்தில் உலக நன்மை அடைய வேணும் என கச்சியப்ப சிவாச்சாரியர் இந்த பாடலை பாடியிருக்கிறாரு. தவறாமல் மழை பெய்து இந்த நிலமானது செழிக்க வேணும், நீதி தவறாமல் அரசு நடைபெற வேணும், எந்த குறையும் இல்லாமல் உலக உயிர்கள் அனைத்தும் இன்பத்தோடு வாழ வேணும், ஆன்மீகம் அறம் போன்றவை சிறப்பாக இருக்க வேணும், உலக நன்மைக்காக தவறாது வேள்விகள் நடத்தப்பட்டு அதனுடைய நோக்கங்கள் நிறைவேற வேணும், சைவ நீதி உயர்வடைய வேணும், அது உலகம் முழுவதும் பரவி அனைவரையுமே நல்வழிப்படுத்த வேணும் அப்படிங்கிறது தான் இந்த பாடலினுடைய பொருளாகுங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் நலமோடு வாழ வேணும், நன்மைகள் அதிகமாக நடைபெற வேணும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு முருகப்பெருமானிடம் நம்ம வேண்டிக் கொள்ள வேணும். அதே போல் முருகப்பெருமான் மன மகிழ்ச்சி அடைந்து நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக்க வேண்டி நலன்கள் அனைத்தையுமே வாரி கொடுப்பார் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. 2026ஆம் ஆண்டு வைகாசி விசாகம் மே 30 சனிக்கிழமை அன்னைக்கு வந்திருக்குது. பௌர்ணமி திதி தொடங்கக்கூடிய நேரம் மே 30 பகல் 12:55 மணிக்கு தொடங்கி மே 31 பகல் 2:45 மணியோடு முடிவடையுது. விசாக நட்சத்திரம் தொடங்கக்கூடிய நேரம் மே 29 பகல் 12:04 மணிக்கு தொடங்கி மே 30 பகல் 2:18 மணியோடு முடிவடையுது. நம்ம வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நேரமாக சொல்லக்கூடியது மே 30 காலை 6 to 7 மணிக்கு நம்ம முருகப்பெருமான வழிபாடு செய்யலாங்க. அதே போல் காலை 7:35 8:45 மணிக்குள்ளான நேரத்தில் வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நேரமாகவும் சொல்லப்படுது. காலை 10:35 மணி முதல் 1:20 மணிக்குள்ளான நேரத்தில் நம்ம முருகப்பெருமான வழிபாடு செய்யலாம். வைகாசி விசாக நாளில் அதிகாலையில் நம்ம எந்திரிச்சு குடித்து விட்டு முருகனுடைய படத்திற்கு முன்னாடி விளக்கேற்றி வைத்து நம்முடைய நெற்றியில் திருநீர் அணிந்து கொண்டு நம்முடைய விரதத்தை நம்ம தொடங்க வேணும். வைகாசி விசாக நாளில் பால் குடம் எடுப்பது ரொம்பவே விசேஷமானதாகுங்க. முடிஞ்சவங்க பால் குடம் எடுத்து வழிபாடு செய்யலாங்க. முடியாதவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று அங்கே நடைபெறக்கூடிய அபிஷேகத்துக்கு உங்களால் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் பால் வாங்கி கொடுக்கலாங்க. இல்லைன்னா அபிஷேகத்தில் கூட கலந்து கொள்ளலாம். அப்படி கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க உங்களுடைய வீட்டில் முருகனுடைய சிலை இருந்துச்சுன்னா அந்த சிலைக்கு உங்களுடைய கைகளால் பால் அபிஷேகம் செஞ்சு நீங்கள் வழிபடலாம். வீட்டில் முருகருடைய சிலை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க முருகருடைய படத்துக்கு முன்னாடி ஒரு டம்ளரில் காய்ச்சிய பாலோடு சர்க்கரை இல்லைன்னா தேன் கலந்து வைத்து நெய்வேத்தியமாக படைத்தும் நீங்கள் வழிபாடு செய்யலாங்க. இதை தவிர முருகப்பெருமானுக்கு சக்கரை பொங்கல், பாயாசம், தினைமாவு அப்படின்னு உங்களால் என்ன முடியுதோ அதை வைத்து நீங்கள்
நீங்கள் நெய்வேத்தியமாக படைத்து வழிபாடு செய்வது சிறப்பானதாகும். எதுவுமே முடியலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க 2 வாழைப்பழம் வெற்றிலைப்பாக்கு மட்டும் வைத்து நீங்கள் வழிபடலாம். முருகப்பெருமானை நீங்கள் மனதார நினைத்து வழிபட்டிங்கன்னா, உங்களுடைய வேண்டுதல்களை சொல்லி வழிபட்டிங்கன்னா நிச்சயமாக முருகப்பெருமானுடைய அருளால் உங்களுடைய வேண்டுதலானது நிறைவேறுங்க. எந்த காரணத்திற்காகவும் வைகாசி விசாக விரதம் இருந்தாலும் முருகப்பெருமான் மீது முழு நம்பிக்கை வைத்து கண்டிப்பாக முருகப்பெருமான் இதை நிறைவேற்றி வைப்பார் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் வைகாசி நாளில் விரதத்தை கடைப்பிடிக்கக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா, உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.